ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய வீடியோவை தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இல்லை ஏற்கனவே பார்க்குறவங்கன்னா ஒரு லைக் போட்டுடுங்க. சரி, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா என்னோடய ஈவினிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். ஈவினிங் எப்பயும் போல் நான் தலை வாரிட்டு என் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வீட்டில் லைட்டெல்லாம் போட்டு ஆரம்பிச்சிட்டேன். லைட் போட்டுட்டு மாடியில் செடிக்கு இன்றைக்கி தண்ணி ஊற்ற மறந்துட்டேன். ஸோ முதல்ல மாடிக்கு போயிட்டு செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நான் ரெடி ஆகி போனேன். என்னடா இவன் மாடிக்கு செடிக்கு தண்ணி ஊற்றி போகிறதுக்கா மூஞ்சி கழுவி பவுரிச்சு போட்டு வச்சுட்டு போகிறேன்னு நினைக்காதீங்க. என்னோடய டெய்லி ரொட்டீனில் இது எப்போவுமே நான் ஈவினிங் ஆனால் தலை வாரிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு பொட்டு வச்சுட்டு என்னோடய ஃபேவரட் லிப்ஸ்டிக் இந்த மேப்ளின் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது சில பேருக்கு இந்த உதடெல்லாம் பீல் ஆகும்னு தெரியுமா, அந்த மாதிரி இந்த லிப்ஸ்டிக் ஆகாது. என்னோடய ஃபேவரட் லிப்ஸ்டிக்னே சொல்லலாம். இது வந்துட்டு ரெட் கலர், அதனால் ரொம்பலாம் டார்க்கு போட மாட்டேன். சும்மா லைட்டாக டேப் மட்டும் பண்ணிவிட்டு விட்டுடுவேன். அப்புறம் மேலே போயிட்டு செடிக்கு தண்ணி ஊற்றலான்னு போயிட்டேன். சரி வாங்க, என்னோடய மாடி தோட்டத்தில் என்னென்ன இருக்குதுன்னு காட்டுறேன். ரொம்பலாம் செடி இருக்காது, சும்மா லைட்டாக தான் இருக்கும். இது கூட எங்கள் மாமனார் தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு. அவர் இல்லைன்னா வந்துட்டு நான் போயிட்டு செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுவேன், அவ்வளோதான். ஏன்னா அவர் வந்துட்டு செடியெல்லாம் பராமரிக்கிறது கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. எனக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க மெயின்டைன் பண்ணுறதுனால நான் வந்துட்டு அதில் தலையிட்டுக்க மாட்டேன். இது வந்துட்டு கருவேப்பிலை செடி. இதில் வந்துட்டு எல்லாமே நம்ம மேலே மாடியில் சின்ன ஒரு தொட்டியில் வச்சுருக்கனால அந்தளவுக்கு வளர்ச்சி இல்லை. அப்புறம் இது வந்துட்டு கொய்யா செடி. இதில் வந்துட்டு 2 காய் காய்ச்சிருக்கு, அதை நாங்கள் சாப்பிட்ருக்கோம், சூப்பராக இருக்கும். அப்புறம் இது நித்தியமல்லி செடி. பக்கத்துலேயே முல்லை செடியும் வச்சுருப்போம், அது அங்கேயே பக்கத்துலேயே இருக்கும். அப்புறம் எப்பயும் போல் எல்லார் வீட்லேயும் இருக்கிற மாதிரி துளசி செடியும் இருக்கும். துளசி செடி வந்துட்டு அந்த விதை அதுவே பட்டு பரவி நிறைய வந்துட்டுருக்கும். அப்படி வந்தது தான் நிறைய தொட்டிங்கள் இருக்குது அந்த துளசி செடி எல்லாமே. அப்புறம் அவரை செடி இப்போ வச்சுருக்கோம். அவரை விதை வந்துட்டு நாங்கள் ஒரு 5 நட்டு வச்சோம். அதில் வந்துட்டு அவரை செடி எல்லாமே அழகாக பிக்கப் வந்துடுச்சு. ஆனால் பக்கத்துலேயே நாங்கள் வெண்டைக்காய் செடியும் வச்சுருந்தோம். ஆனால் வெண்டைக்காய் செடி வந்துட்டு எலி நோண்டி விட்டுச்சு. அவரை வரைக்கும் நல்லா அழகாக நிறைய பிஞ்சு விட்டுருந்தது. நாங்கள் ஒரு வாட்டி அதில் சாம்பார்லேயே போட்டு சாப்பிட்டோம், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. பக்கத்துலேயே வெண்டைக்காய் செடியும் வச்சுருக்கோம். இருங்க காட்டுறேன். இது பக்கத்துலேயே வெண்டைக்காய் செடியும் வச்சுருக்கோம். இதில் நாங்கள் 5 விதை நட்டோம். ஆனால் எலி நோண்டி விட்டுச்சு. கடைசியில் இந்த ஒரு செடி மட்டும் தப்பிச்சு வந்தது. இதில் ஒரு காய்ச்சல் வந்துடுச்சு. அதை நான் பிச்சியும் எடுத்துட்டேன். மீதி வந்துட்டு இப்போ 2 காய் விட்டுருக்கு. அது எப்போ காய்க்குமோ அதை படித்து எப்போ குழம்புல போட போகிறேன்னு தெரியல. செடிக்கு தண்ணி ஊற்றுறது வந்து எங்கள் மாடியிலே வந்துட்டு டேப் இருக்கும். அதாவது நம்ம டேங்க் வச்சுருக்கோம். அந்த டேங்க் பக்கத்துலேயே சின்னதாக ஒரு டேப் போட்டு வச்சுருக்கோம். அதனால் செடிக்கு தண்ணி ஊற்றுறது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். அங்கேயே பக்கத்தில் இருக்க டேப்பில் தண்ணி பிடிச்சி வந்து செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுருவோம். ஆக்சுவலாக நாங்கள் அந்த செடிக்கு வந்துட்டு நிறைய உரம்லாம் கூட போட்டோம்ப்பா. இந்த கவர்மெண்ட்டில் கூட இயற்கை உரம்னு சொல்லிட்டு 10 ருபீஸ்னு விற்கிறாங்க. அது எல்லாமே கூட வாங்கி நாங்கள் போட்டோம். பட் அப்பயும் கூட அதனோட வளர்ச்சி வந்துட்டு அந்தளவுக்கு இல்லை. ஏன்னா அதோட பலமே வந்துட்டு மண்ணில் விளையிறது தான். நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன தொட்டியில் வச்சுருக்கனால அது அந்தளவுக்கு சத்து இல்லையான்னு தெரியல, இல்லை நாங்கள் சரியான பராமரிப்பு இல்லையான்னு தெரியல. நான் இதில் வந்துட்டு பெருசாக தலையிட்டுக்கிறதுனால எனக்கு அந்தளவுக்கு ஐடியாவும் இல்லை. இதோ சொன்னல, இது நித்தியமல்லி செடி. அது பக்கத்துலேயே முல்லை செடியும் வச்சுருப்போம். இந்த தொட்டியில் வந்துட்டு முல்லை செடி இருக்கும். அவ்வளோ தான், செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றியாச்சு. ஈவினிங்கோட மேஜர் ஒர்க்கே வந்துட்டு நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றுறது தான். செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்றுறது தான். ஸோ செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றி முடிச்சாச்சு. அப்படி இருந்தாலும் நான் விளக்கேற்ற வந்துட்டேன். ஒரே நிமிஷம் இருங்க, டிவி சவுண்டை நான் கம்மி பண்ணிட்டு வந்துடுறேன். இல்லைன்னா அந்த சவுண்டை கேட்டு காப்பி ரைட்ஸ் கொடுத்துருவாங்க நம்ம வீடியோவுக்கு. நான் போகிறது ஏதோ ஒரு வீடியோ, என்றைக்கோ ஒரு நாள் ஒரு வீடியோ, அது கூட வியூஸ் போகுமா இல்லையான்னு எனக்கு தெரில. ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன எஃபெக்ட் போட்டு நான் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது ஈவினிங் வந்துட்டு ரொம்ப பெருசாக ஒர்க் இருக்காது வீட்டில். அதுலேயும் எங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் எப்படின்னு எனக்கு தெரில. எங்கள் வீட்டில் வந்துட்டு ஈவினிங் என்னென்னா அந்த தெரு பெருக்கி எடுத்துருவோம். அப்புறம் டீ போட்டு குடிப்போம். மிச்சம் மீதி குழம்பு இருக்கிறதெல்லாம் சூடு பண்ணி வச்சுட்டோன்னா நைட்டுக்கு உதவுமேன்னு சொல்லிட்டு அதையும் பண்ணி வச்சுறது, அவ்வளோதான். இந்த குழம்பு நான் மதியம் சாதத்துக்கு வச்சுருந்தேன். இப்போ மீதி இருக்க குழம்பு அப்படியே நைட்டு தோசை ஊற்றி சாப்பிட்ருவோம், அவ்வளோதான். என்னோடய ஈவினிங் விளாக் இவ்வளோ தான், முடிஞ்சு போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.